சங்க இலக்கியங்களில் பண்பாடு பற்றிய சான்றுகளை தான் இப்போ பார்க்க போகிறோம். சேர மன்னர்களின் வணிக முறை, போர்த்திறம், ஆட்சி சிறப்பு, கொடைத்திறம் முதலானவற்றை பற்றி 10 விரிவாக விளக்குகிறது. இசைப்பாடலாகிய பரிபாடல் பாண்டியர்களின் தலைநகரமாகிய மதுரையின் சிறப்பையும், வையையாற்றின் சிறப்பையும், திருமால், முருகன் போன்ற தெய்வங்களை வழிபட்ட முறைகளையும் பாடுகிறது. 10 பாட்டில் 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்களாகும். ஆற்றுப்படை நூல்களுக்கு இலக்கணமாக ஆற்றிடை காட்சி உறழத் தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுறச் சென்று பயனெதிரச் சொன்ன பக்கமும் என்று தொல்காப்பியர் குறிப்பிட்டுள்ளார். இதன் மூலம் தம்மை போன்று வறுமையில் வாடும் பிறரும் வளம் பெற்று வாழ்வதற்கான வழிமுறைகளை கூறுகின்ற பெரும் மனம் படைத்தவர்களாக புலவர்கள் திகழ்ந்துள்ளார்கள் என்பதை ஆற்றுப்படை நூல்கள் புலப்படுத்துகின்றன. குறிஞ்சிப்பாட்டும் முல்லைப்பாட்டும் நிலவளம், காதலின் சிறப்பு ஆகியவற்றை பற்றி பேசுகின்றன. நெடுநல்வாடை காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசுகிறது. மதுரை காஞ்சி பாண்டியன் நெடுஞ்செழியனின் சிறப்பை கூறுகிறது. அதில் கூறப்பட்டுள்ள நிலையாமை குறித்த கருத்துக்கள் கூட பாண்டிய மன்னன் காலத்தால் ஆற்ற வேண்டிய கடமைகளை நினைவூட்டலாகவே உள்ளது. முட்டாச்சிறப்பின் பட்டணம் என்று பட்டினப்பாலை சொற்றொடர் குறிப்பிட்டு செல்கிறது. மணிமேகலை சமய அறநெறி கருத்துக்களை வாழ்வில் நெறிகளையும் எடுத்திருக்கிறது. மணிமேகலையின் மைய கருத்து பசியை பிணியாக உருவம் செய்து அதனை போக்க வேண்டிய அவசியத்தை கூறுகின்ற